இவர் சொல்கிறார், நாங்கள் யார்? நீதி கட்சியின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள், கலைஞருடைய வாரிசுகள். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 மாலை 4 மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே, அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள்? 28 பேரில் கடைசி இடம் பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே தான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது. திமுக கழகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வியர்வை சிந்துபவர்கள் இல்லையா? கொடி கட்டுபவர்கள் இல்லையா? மேடை போடுபவர்கள் இல்லையா? ஜனநாயக அடிப்படையில் உங்கள் கட்சி நடப்பது என்றால் தேர்தல் நடந்து பல்வேறு இடங்களில் பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இல்லையா? சங்கர மடத்தில் யாராவது ஒரு தலித் வந்து உட்கார முடியுமா பிரதிநிதியாக என்று கேட்டவர்களானே கலைஞர். உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நாற்காலியில் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று நீங்கள் வாரிசு பட்டியலை வரவைத்திருக்கிறீர்களே, ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள். காமராஜர் என்றிருந்தால் இந்த வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பார். வாரிசுகளே இல்லாத மனிதன் காமராஜர். துறவி போல் இருப்பவன் தான் இந்த ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னானே, அப்படி துறவியாகவே வாழ்ந்தவன் இல்லையா காமராஜ்? அப்படி ஒரு துறவியை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? காமராஜ் என்று இருந்தால் திமுக கழகத்தினுடைய வாரிசு அரசியலை, திமுக கழகத்தின் ஊழல் மலிந்த ஆட்சியை, திமுக கழகம் குடும்பம் குடும்பமாக இந்த சமுதாய சொத்தை சுரண்டுகிற செயலை கடுமையாக எதிர்த்து களமாடுவார் என்பதில் மாற்றமில்லை. விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களில் ஒருவர் கருநாகராஜன் அவர்கள். அடிப்படையில் கருநாகராஜன் அவர்களும் காமராஜரின் தொண்டர். எனவே அந்த வகையில் கட்சி மாற்றங்கள் இருந்தாலும் கூட கருத்து வேலிகளை தாண்டி காமராஜரை நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களில் ஒருவராக நண்பர் நாகராஜன் இருப்பதனால் அவருடைய முயற்சியில்தான் இந்த அரங்கம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் பேச வேண்டும் என்று நண்பர் நாகராஜன் அவர்களும் வீர திருநாவுக்கரசு அவர்களும் என் இல்லத்தில் சந்தித்து கேட்டபொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் ஒப்புக்கொண்டேன். சிலர் நினைக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய விழாவில் தமிழருவி மணியனா என்று. ஏதாவது ஒன்றில் என்னை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே தவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எனவே அவர்களுக்காக நான் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு யார் அழைத்தாலும் அந்த இடத்தில் போய் தமிழருவி மணியன் நிற்பார். அங்கே கட்சியும் இல்லை, அங்கே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. காமராஜரை பற்றி பேச வேண்டும் என்று நாகராஜன் சொன்ன பிறகு அவரே ஒரு தலைப்பு சொன்னார், காமராஜர் இன்று இருந்தால் என்று. ரொம்ப சிக்கலான தலைப்பு அது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நான் ஏராளமாக பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூபுக்குள்ளே சென்றால் ஏராளமாக காமராஜரை பற்றி, அவருடைய முழு வாழ்க்கையை பற்றி நான் பேசியவற்றையெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். சம்பத் அவர்களை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் என்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 18, 1949 பொதுக்கூட்டத்தை உருவாக்கி அதை அரங்கேற்றுகிற பொழுது அதனுடைய அமைப்பாளராக இருந்தவர்தான்
சம்பத்துடைய தந்தை அவர்கள் கோவிந்தசாமி. இன்றைக்கு நீங்கள் துக்ளக் பத்திரிகையை பிரித்து பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 17ஆம் நாள் 1949 அன்று திமுக கழகம் ஒரு அலுவலகத்திற்குள்ளே உருவெடுக்கிறது. அதற்கு அடுத்த நாள் செப்டம்பர் 18, 1949 ராயபுரம் ராபின்சன் மைதானத்தில் கொட்டும் மழையில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலாக மேடை ஏறுகிறது. அந்த மேடையை அமைத்து கொடுத்த பெருமகன்தான் ஏஜி சம்பத்துடைய தந்தை கோவிந்தசாமி அவர்கள். அதற்காக ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டது. அந்த சுவரொட்டியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்படுகிற முதல் மேடையை அலங்கரித்தவர்கள் யார் யார்? இதை நான் 40 ஆண்டுகளாகவே பேசி வருகிறேன். இன்று துக்ளக் வாசகர்கள் அதை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தலைமை தாங்குபவர், விழாவை அமைத்தவர் இருவரை தவிர்த்துவிட்டு பங்கேற்று பேசியவர்கள் என்று 28 பேர் அந்த சுவரொட்டியில் போடப்பட்டிருக்கிறது. அதில் 28வது இடத்தில் கடைசியாக இடம்பெற்றவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 28வது இடத்தில் இடம்பெற்ற கலைஞர் கருணாநிதி எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தையே முழுவதுமாக தன்வயமாக்கி கொண்டார் என்பது வேறு கதை. அவற்றையெல்லாம் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் அவர் விவசாயத்துறை அமைச்சராக கோவிந்தசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டார். நான் ஒரு சின்னஞ்சிறு மாணவனாக இருந்து இவற்றையெல்லாம் பார்த்தவன். கோவிந்தசாமி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக எப்படி பணியாற்றினார் என்பதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் அறிவதற்கு வாய்ப்பு கிடையாது. இவற்றையெல்லாம் நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருந்த அந்த மனிதர் ஊழலின் நிழலே படாமல் எளிமையாக இறுதி வரை வாழ்ந்து கண்மூடினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதுவும் ஆட்சி பொறுப்பில் ஊழலே இல்லாமல் ஒரு மனிதரா என்று நீங்கள் வியந்தால் அந்த வியப்புக்குரிய எளிய மனிதராக வாழ்ந்தவர் தான் கோவிந்தசாமி அவர்கள். அவருடைய திருமகன் தான் இன்றைக்கு பாஜகவினுடைய மாநில. நண்பர்களே, காமராஜரை பற்றி பேசுவது எளிது. உண்மையை யார் வேண்டுமானாலும் பேசலாம். உண்மையாக வாழ்வது என்பதுதான் முக்கியமானது. எனவே காமராஜரை பற்றி பேசலாம். 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாய் சொத்தோடு செத்துப்போன மனிதன் காமராஜ் என்று பேசக்கூடிய கதர் சட்டைகளில் எத்தனை பேர் காமராஜரை போல் வாழ்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு பதிலே கிடையாது. எனவே உதட்டளவில் காமராஜரை பேசலாம். உள்ளத்தளவில் காமராஜரை நேசித்து பூசிக்க கூடியவன், காமராஜரை போலவே தன்னுடைய வாழ்வை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவன் இந்த மண்ணில் எத்தனை பேர் என்று பார்த்தால் அது ஒரு தவம். ஒரு சொத்தும் இல்லாமல், எந்த பற்றும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல், பதவி பித்து இல்லாமல், நண்பர்களே, வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது ஒரு அரிய தவம். அந்த தவத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் காமராஜரை உங்கள் நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். காமராஜரை பற்றி பேசுகிற பொழுது ஏராளமாக சொல்லலாம். ஆனால் காமராஜர் இன்று இருந்தால் என்று நாகராஜன் ஒரு தலைப்பு தருகிறார். இன்று காமராஜர் இருந்தால் ஒரு கேள்விக்குறி. இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். அனுமானத்தை வைத்துக் கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது. காமராஜர் இன்று இருந்தால் என்ன நடக்கும்? நண்பர்களே, காமராஜர் அன்று இருந்தது போலவே இன்று இருந்திருப்பாரா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் உங்கள் சிந்தனைக்கு சிலவற்றை செறிவாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், இங்கே நான் வழங்கக்கூடிய இந்த உரை தமிழகம் முழுவதும் சென்று சேரும் என்பதனால். காமராஜர் இன்று இருந்தால் எப்படி இருப்பார்? இன்று காமராஜர் இருந்தால் சத்தியமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக செய்யும்.
அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பெரியாரின் வாரிசுகள் இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்கிறார்? நீதி கட்சியிலே இருந்துதான் அவர் தொடங்குகிறார். யாரோ எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒருவர் எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பதை அவர் வாசிக்கிறார். நான் அவரை குறை சொல்லவில்லை. எல்லா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு திங்க் டேங்க் இருக்கும். சிலர் தயாரித்து கொடுப்பார்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதை அவர் வாசிக்கிறார். அதை எழுதி கொடுப்பவர் அவர் பிறவி பெரியாரிஸ்ட். அதனாலேதான் எல்லாவற்றிலும் பெரியார் மனம் இல்லாமல் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு அறிக்கையோ ஸ்டாலினிடமிருந்து பார்க்க முடியாது. இவர் சொல்கிறார், நாங்கள் யார்? நீதி கட்சியின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள், கலைஞருடைய வாரிசுகள். இன்றைக்கு நீங்கள் துக்ளக்கை அவசியம் படிக்க வேண்டும். நீங்கள் வாரிசுகள், கலைஞரின் வாரிசுகள். நீங்கள் உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர்கள் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 மாலை 4 மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே, அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள்? 28 பேரில் கடைசி இடம் பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே தான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது. திமுக கழகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது. ஸ்டாலினுடைய அந்த திமுக கழகத்தை அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார். அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதீர்கள். உதயநிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எல்லாம் யார்? சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள். நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனையளவாவது சம்பந்தம் உண்டா? நாவலன் நெடுஞ்செழியன் தான் அடிக்கடி பேசுவார். அவர் பேசிய பல கூட்டங்களை நான் கேட்டு வியந்திருக்கிறேன். அவர் சொல்லுவார், எழுமுனை அளவு என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள். நாவலர் தான் சொல்வார், எழுமூக்கின் முனை அளவாவது உண்டா? எழுமூக்கின் முனை அளவாவது உங்களுக்கு சுயமரியாதை உணர்வு உண்டா? நான் கேட்கிறேன், ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க கலைஞரிடம், கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின், ஸ்டாலினிடம் அடுத்து உதயநிதியிடம் தான் வர வேண்டுமா? தமிழகம் முழுவதும் வியர்வை சிந்துபவர்கள் இல்லையா? கொடி கட்டுபவர்கள் இல்லையா? மேடை போடுபவர்கள் இல்லையா? ஜனநாயக அடிப்படையில் உங்கள் கட்சி நடப்பது என்றால் தேர்தல் நடந்து பல்வேறு இடங்களில் பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இல்லையா? சங்கர மடத்தில் யாராவது ஒரு தலித் வந்து உட்கார முடியுமா பிரதிநிதியாக என்று கேட்டவர்களானே கலைஞர். உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நாற்காலியில் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று நீங்கள் வாரிசு பட்டியலை வரவைத்திருக்கிறீர்களே, ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள். காமராஜர் என்றிருந்தால் இந்த வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பார். வாரிசுகளே இல்லாத மனிதன் காமராஜர். பிளாட்டோ சொன்னான், philosophers as kings என்று. ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும்? அவற்றையெல்லாம் அப்படியே இன்றைக்கு எந்த கட்சியிலும் பொருத்த முடியாது. ஆட்சியாளனாக யார் இருக்க வேண்டும்? குடும்பத்தை துறந்தவன் தான் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும். ஏன் குடும்பத்தை துறந்தவன் ஆட்சியாளனாக இருக்க வேண்டும்? 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிளாட்டோ எழுதியது. அதில் தெளிவாக சொல்கிறான், குடும்பம் என்ற ஒன்று இருந்தால் உனக்கு சுயநலம் இருக்கும். உன் மகனை சிந்திப்பாய், உன் குடும்பத்தை சிந்திப்பாய். சுயநலம் வந்துவிட்டாலேயே பொதுநலம் தானாகவே பறிபோய்விடும். அதனால் ஒரு துறவி போல் இருப்பவன் தான் இந்த ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னானே, அப்படி துறவியாகவே வாழ்ந்தவன் இல்லையா காமராஜ்? அப்படி ஒரு துறவியை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? காமராஜ் என்று இருந்தால் அவர் பிஜேபியை ஆதரிப்பாரா என்பது கேள்வி, மோடியை ஆதரிப்பாரா என்பது கேள்வி. ஆனால் திமுக கழகத்தினுடைய வாரிசு அரசியலை, திமுக கழகத்தின் ஊழல் மலிந்த ஆட்சியை, திமுக கழகம் குடும்பம் குடும்பமாக இந்த சமுதாய சொத்தை சுரண்டுகிற செயலை கடுமையாக எதிர்த்து களமாடுவார் என்பதில் மாற்றமில்லை. நீங்கள் என்ன வாரிசுகள் என்று நான் கேட்கிறேன்.
ஆரியர் திராவிடர் என்ற பிரிவினை, வடவர் தென்னவர் என்ற பிரிவினை, இந்த பிரிவினையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மனிதன் இந்த கால்டுவெல் என்கிற பாதிரியார் தான். இது 1856 நடக்கிறது. 1892 முதலில் இந்த திராவிட என்ற சொல்லை யார் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? அன்றைக்கு பட்டியல் இனம் என்று இன்று பேசுகிறோம். அன்றைக்கு பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பது கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகுதான். அதற்கு முன்பு இவர்கள் எல்லாம் பஞ்சமர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். 1892 இந்த பஞ்சமர்கள் சென்னை திராவிட மகாசபை அவர்கள் வைக்கிறார். ஜனசபை, சென்னை திராவிட ஜனசபை 1892. 1903 திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கான அமைப்பு திராவிட வேத பாடசாலை என்று திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது. நண்பர்களே, இப்படி பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிவினை வைக்கவில்லை அவர்கள். இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற வேற்றுமை எப்பொழுது வருகிறது? நீங்கள் 1909 ரெண்டு வழக்கறிஞர்கள், சுப்பிரமணியம் என்கிற ஒரு வழக்கறிஞர், புருஷோத்தம நாயுடு என்கிற வழக்கறிஞர், 2 பேரும் சேர்ந்து தி மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள். 1909 நான் பிராமின் அசோசியேஷன். அதற்கு பிறகு 1912 தான் திராவிடம் அமைத்து திராவிட சங்கம் என்பது உருவாகிறது. இந்த திராவிட சங்கத்தின் நோக்கம் என்ன? பிராமணர்கள் அனைவரும் எல்லா பதவிகளையும் ஆக்கிரமித்து விட்டார்கள். பிராமணர் அல்லாதார் பதவிகளை இல்லாமல் வீதியிலே நிற்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? கல்வி. கல்வி இவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவானதுதான் அது. சரி, அந்த திராவிடன் கட்சி, திராவிட சங்கம், அது பிறகு அந்த திராவிடர் ஒரு ஹாஸ்டலை வைத்தார்கள், திராவிடன் விடுதி. டாக்டர் நடேசன் என்பவர் தான் இந்த திராவிடன் விடுதியை வைத்தார். பார்ப்பனர் அல்லாதவர்கள் சென்னையிலே வந்து கல்லூரியில் படித்தால் அவர்கள் தங்குவதற்கான விடுதி என்று வைத்தார்கள். இதற்கு பிறகுதான் 1916 டி.எம். நாயரும் தியாகராஜ செட்டியாரும், நான் செட்டியார் நாயுடு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் தான் திராவிட இயக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. டி.எம். நாயரும் தியாகராஜ செட்டியாரும் தான் இதை முதலில் உருவாக்குகிறார்கள். தென்னிந்திய மக்கள் சங்கம், பிறகு தென்னிந்திய மக்கள் சங்கம், தென்னிந்திய நல உரிமை கழகம், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் நோக்கம் என்ன? பார்ப்பனர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தருவது. 2 பத்திரிகை அவர்கள் தொடங்குகிறார்கள். 1917 ஜஸ்டிஸ் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையும் திராவிடன் என்று ஒரு தமிழ் பத்திரிகையும் தொடங்கினார்கள். ஜஸ்டிஸ் என்பதுதான் நீதி, நீதியிலே இருந்து பிறந்ததுதான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் பிறகு பெரியார் ஒரு பக்கம் 1925 வகுப்புவாரி பிரதித்துவத்துக்காக போராடிவிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம், அதற்கு பிறகு 2ம் சேர்ந்து நீதி கட்சி, பிறகு திராவிடர் கழகமானது. இதையெல்லாம் சொல்லி கொண்டு போனால் அது பெரிய வரலாறு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திராவிட இயக்கத்தின் வாரிசுகள். ஸ்டாலின் அவர்களே, நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள், பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன். நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை, போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகின்ற கடைநிலை பேச்சாளன் இல்லை. சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன். அதனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன், திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார்? பெரியார், பகுத்தறிவு பகலவன். பெரியார் 4 லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார். 5 லட்சியங்களை வைத்தார். 1,
கடவுள் ஒழிய வேண்டும். 2, மதம் ஒழிய வேண்டும். 3, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். அண்டர்லைன் பண்ணுங்க, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். 4, காந்தி ஒழிய வேண்டும். 5, பார்ப்பனன் ஒழிய வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன? உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன? இந்த 5ம் ஒழிக்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா? ஸ்டாலினே சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானது அல்ல. இந்துக்கள் 90, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். கடவுளை நம்பக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள். வாக்கு வங்கி நாக்கை அப்படி பேச வைக்கிறது. எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும். கடவுளை மறுத்தீர்களா? இப்பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும். நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 விழுக்காடு தேருமா? யோசியுங்கள். கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார். திரும்புகிற பக்கமெல்லாம் கடவுள் காட்சி தருகிறார். கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை. மதத்துக்கு எதிரான மார்க்சியமே என்ன சொல்கிறது? கடவுளை பற்றி பேசாதே என்கிறது. கடவுளை பற்றி பேசாதே. இதயமற்றவர்களின் இதயமாக இருப்பது மதம். நலிவுற்ற மனிதர்களின் மூச்சாக இருப்பது மதம். எனவே அந்த மதத்தின் மீது நாம் அதிகமாக கை வைக்க கூடாது என்று மார்க்ஸ் பேசினார். லெனின் அதை அப்படியே பிரதிபலித்தார். ஆனால் நீங்கள் மதத்திற்கு எதிராக மதம் ஒழிய வேண்டும் என்றீர்கள். மதம் ஒழிந்ததா? ஒழியவில்லை. கடவுள் ஒழிந்தாரா? ஒழியவில்லை. காங்கிரஸ் ஒழிந்ததா? அந்த காங்கிரஸோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1969 அண்ணா அவர்கள் கண்மூடுகிற வரையில் காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசின் எதிரியாகவே இருந்தது அண்ணா இருக்கிற வரையில். அண்ணாவுக்கு பிறகு என்ன ஆயிற்று? 1969 காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்ட பொழுது இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழக்கூடிய நிலையில் அதற்கு முட்டு கொடுத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்டுகள். ஒரு பக்கம் திமுக கழகமும் இன்னொரு பக்கமும் கம்யூனிஸ்டும் சேர்ந்துதான் இந்திரா காந்தியின் ஆட்சியை காப்பாற்றின. அன்றைக்கு 1971 என்ன நிகழ்ந்தது? இந்த காங்கிரஸோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள். அண்ணா, உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் அண்ணா. என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே. அண்ணா சாகிற வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே. நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள்? இதயத்தை கழட்டி வைத்து விட்டீர்களா? 1971 காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்களா? இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே. 1971 இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன? காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் காமராஜர் எழக்கூடாது. எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார். அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான். என்ன செய்தார் அவர்? 9 நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார். இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்போது சொல்ல, நாங்கள் போட்ட பிச்சை. முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக கழகம் போட்ட பிச்சை. இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார். மதுரையிலே உயர்நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை. 1971 9 நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே, அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை. அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார். என்ன நடந்தது? 1971 தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசி 6 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை
காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம்தான் தமிழருவி என்ற பட்டம். அன்றைக்கு 71 தான் கடைசி. சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல். அந்த 71 தேர்தல் சட்டமன்றத்திற்கும் நடக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் நடக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு 9 தொகுதிகளை கொடுத்து விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து, நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம். 71 ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை. அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது. அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள். காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று பின்பற்றவனா? கடவுள் ஒழிய வேண்டும் என்றார் பெரியார், ஒழிந்ததா? மதம் ஒழிய வேண்டும் என்றார், ஒழிந்ததா? காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்றார், அது ஒழியாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே ஸ்டாலின். காந்தி ஒழிய வேண்டும் என்றார், அவர் கண்மூடி விட்டார், பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு பார்ப்பான் ஒழிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா? நான் பார்த்திருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நீங்கள் தொடக்கம் தொட்டு இன்று வரையில் வெறுப்பை மட்டுமே விதைத்து அரசியலை வளர்த்திருப்பவர்கள் நீங்கள். நீதி கட்சி தொடங்குகிற பொழுதே பிராமணர் அல்லாதார் இயக்கம், அங்கே வெறுப்பை நீங்கள் வளர்க்கிறீர்கள். இன்று வரை நீங்கள் வெறுப்பு அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது இந்த 4, 5 சொன்னேனே, இந்த 5ஐயும் ஒழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்றால், நீங்கள் பெரியாரின் சீடர்கள் என்றால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டாமா? உடனடியாக ஸ்டாலின் அவர்கள், ஐயோ இது எனக்கு தெரியாதே இந்த வரலாற்று உண்மை, பெரியார் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரா, நாளைக்கே கூட்டணியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்ல தயாரா? அப்படி என்றால் கொள்கைவாதிகள் என்று பேசாதீர்கள் என்கிறேன். வெறும் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை. அரசியலில் எந்த நேரத்திலும் எந்த முடிவையும் நாங்கள் எடுப்போம், எங்கள் நோக்கம் பதவிதான், சொல்லுங்கள். நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொன்றாக யோசிக்கத்தான் காமராஜின் பெருமை தெரியும். காமராஜ் கடைசி வரையிலும் ஒரு வீடு இருந்தது அவருக்கு, ஒரு வீடு. வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வாழ்ந்த விட்டார். கடைசி வரையில் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்த காமராஜர் இன்று இருந்தால் 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக பேசப்படுகிற இன்றைய ஆட்சியை ஏற்பாரா எதிர்ப்பாரா? நீங்கள் யோசியுங்கள். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடா இருக்கிறது. நான் சொல்வது, நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை, கட்டடங்களை சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன். எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக் கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் எனக்கு புரியவே இல்லையே நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை அவர். பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார்.
சந்தித்து விட்ட ஆர்.எஸ். பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர்.எஸ். பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழறிவு மணியன் எப்படி இருந்தான், அவன் குடும்ப சொத்து என்ன, இன்றைக்கு தமிழறிவு மணியன் எப்படி இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் என்றால், 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவு மணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா? நான் கேட்கிறேன். ஒரு செய்தி நான் படித்து வியந்து, நிறைய வாசிக்க வேண்டும், நாம தான் வாசிப்பதே கிடையாது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன். நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் 30,000 கோடியை சொன்னார் அல்லவா? பிடிஆருடைய தந்தை பழனிவேல் ராஜன் நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன், அவருடைய தந்தை பிடி பழனிவேல் ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர். நேர்மையான மனிதன், அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள். அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை. அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது. நீதி கட்சி 1920 37 வரையில் ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது. அதற்கு ஒரே காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை, அதனால் அவர்கள் ஆண்டார்கள். 1937 காங்கிரஸ் களத்திலே நின்றது, அத்தனை முதலைகளும் வீழ்ந்தார்கள். நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி.வி. ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர். விருதுநகரே நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது. அந்த வி.வி. ராமசாமி நாடாரை
தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார். நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர். அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார். நண்பர்களே, அந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார், நீதி கட்சி ஆண்ட பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது. நன்றாக கவனியுங்கள். டிராவலிங் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சலுகை, அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார். இந்த செய்தி தெரிந்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். எனக்கு விவேக் தான் ஞாபகத்திற்கு வருகிறார். எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன். ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன் மகனை அழைத்து கொண்டு போனதற்காக மந்திரி பதவி போகிறது.